என்னடா நம்ம பென்னுக்கு வாட்ச் கிடைக்கலாம். ஸோ அப்போ அந்த வாட்ச் யாருக்கு கிடைச்சிருக்கோம்? பென்னுக்கு தானே. ஹலோ அனிமி லவர்ஸ், நம்ம பென்டென் வேரியன்ஸை பற்றி பேசும்போது அதில் குவென்டனும் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி நான் குவென்டனை பற்றி சொன்ன போது தான் எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு. ஸோ குவென்டனுக்கு எப்படி வாட்ச் கிடைச்சிதுன்ற விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்து ஸோ ஒரு குட்டி பென்டென் சீரிஸ் இன்ஃபோ ஃப்ரம் அனிமி டெம்ப்ளேட்ஸ். பொதுவாக நம்ம பென்டென் சீரீஸ்லேயே பல வேரியன்ஸ் பென்னுக்கு இருந்தாலும் ஸோ ஒவ்வொரு வேரியன்ஸும் அது பென்னாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம் லைனில் இருக்க வேரியன்ஸ் மட்டும் அது நம்ம குவென்டனுக்கு எப்படி ஆமெட்ரிக்ஸ் கிடைச்சிருந்தது ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆமெட்ரிக்ஸ் எப்படி கிடைச்சிருக்கோம், நம்ம ஆஸ்மத் வந்து கிராண்ட்பா மேக்ஸ்க்காக வந்து அது அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ அது ஏதோ ஒரு இது இடிச்சதுனால ஸோ அது இங்கே வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் அதை போய் பென் பார்த்துருப்போம். ஸோ பார்த்துட்டு வந்து ஸோ அதை எடுத்திருப்போம். ஸோ அந்த இடிச்சதே வந்து நம்ம பென் தான். ஸோ கேனன் போர்டாக மாறி தான் அந்த ஆமெட்ரிக்ஸை திசை திருப்பி விட்டுருப்பான். ஸோ அது பென் கிட்ட வரணுன்றது தான் வேற டைம் லைன்லேருந்து வந்து பென்னோட பிளான். ஸோ அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பேசியிருப்போம். வேணும்னா சொல்லுங்கள், டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம குவென்டனுக்கு எப்படி கிடைச்சிருக்கோம், ஸோ எல்லா டைம் லைன்லையும் விழுந்ததை பார்த்தது நம்ம பென் டென்னிசன் தான். ஸோ அவன் போய் எடுத்திருப்பான். ஸோ இந்த டைம் லைனில் மட்டும் நம்ம பென் டென் நல்லா சாப்பிட்டு கொறுக்காம இருக்கான்னு தூங்கிட்டான். ஸோ அப்போ வெளியே சுற்றிட்டு இருந்தது குவென்டன் தான். ஸோ இந்த ஆல்டர்னேட் டைம் லைனை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா சிம்பிளாக ஸோ நருட்டோ சீரீஸில் வந்து நான் நருட்டோக்குள்ளே தான் 9 டேயில் வந்து மினோட்டோ சீல் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அவனை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இதே வந்து 9 டேயில் வந்து சாசுகேக்குள்ளே சீல் பண்ணி ஸோ சாசுகேவோட இடத்துல நருட்டோவும் நருட்டோவோட இடத்துல சாசுகேவும் இருந்தால் ஸோ அது ஆல்டர்னேட் டைம் லைன், ஒரிஜினல் டைம் லைன்லேருந்து மாறுபட்டது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த டைம் லைன் வந்து நம்ம பென் தூங்குறதுனால அந்த ஆமெட்ரிக்ஸ் விழுந்ததை பார்த்தது நம்ம குவென்டன் தான். ஸோ ஏதோ மீட்டியார் விழுந்தது கிட்ட போய் பார்த்துருப்பாங்க. ஸோ ஆமெட்ரிக்ஸ் ஒட்டிட்டு இருந்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம நோ வாட்ச் பென் கிட்ட வாட்சே இருக்காது. ஸோ அந்த ஆமெட்ரிக்ஸ் நம்ம குவென்டன் கிட்ட இருக்கும். ஸோ இப்படி தான் வேற ஒரு டைம் லைனில் பென்னோட இன்னொரு வேரியண்ட்டாக குவென்டன் வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு குட்டி இன்ஃபோ ஃப்ரம் அனிமி டெம்ப்ளேட். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபோ அண்ட் அனிமி கண்டென்ட்ஸ்க்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.